அம்முக்கு வந்து நான் வந்து பிரியாணி வாங்கி வந்திருக்கேன், சிக்கன் பிரியாணி. அதுவும் சரி கேட்டுகிட்டே இப்போ சில நேரத்தில் சரி இன்றைக்கி வந்து நம்ம சர்ப்ரைஸாக வாங்கி வந்து கொடுக்கலாம் சொல்லி தான் இன்றைக்கி வந்து பிரியாணி ஒன்று வாங்கி வந்திருக்கேன். அதுதான் வந்து அம்மா வந்து இப்போ கொடுத்தோடனே கேட்காம வாங்கினேன்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சுப்பா அம்முக்கு. அதனால் சரி வந்து சாப்பிட்லாம், 2 பேர் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லி சொன்னேன். அதனால் சரி சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன பிரியாணி, 7up இதெல்லாம் சைடிஸ் மாதிரி எல்லாம் வச்சுருக்கு. நாங்கள் பார்க்கலாம் காட்டுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மாமா வந்து பிரியாணி எனக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருக்காரு. எதிரே பார்க்கல வாங்கிட்டு வந்து தருவார், ஆனால் நினச்சா ஆனால் நடந்துச்சு. சரி வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தயிர் பச்சடி வந்து அந்த பிரியாணிக்கு கொடுப்பாங்க. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தான் பிரியாணி தந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 7up அண்டு வாட்டர் பட்டர். நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பிரியாணி. முட்டை ஒன்று மட்டும் இல்லை, ஒன்று தான் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். அவன் தான் ஒன்று தான் தருவாங்க, 2 வாங்கினா 2 தருவாங்க. வாசனை குமுடுதா? நாங்கள் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து முட்டை பார்த்துங்க. லெக் பீஸா? உனக்கு எப்படி லெக் பீஸ் வச்சுட்டுக்கிறாங்க கரெக்டாக கேட்காதே? அதான் வந்துடும். ஓ ரெகுலர் கஸ்டமர். ரெகுலர் கஸ்டமர் லெக் பீஸ் வந்துச்சுடாவா சாமி. பாருங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே லெக் பீஸ் தான் சாப்பிடுவா கேட்குவா. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக அந்த இடத்துல கடையில் வாங்குவோங்க ரெகுலராக, அதனால் லெக் பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஓப்பன் பண்ணி வாங்க லெக் பீஸ் தான், கண்டிப்பாக லெக் பீஸ் தான். ஏன்னா நம்ம ரெகுலராக பாருங்க அப்படியே சாப்பிடாம அப்படி சாப்பிடு பாருங்க லெக் பீஸ் சாப்பிடுங்க. இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க அதுக்கே போகிறீங்களா லெக் பீஸுக்கு. பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்துருப்பீங்க, சீரியலில் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது நிஜத்தில் ஒரு படத்தில் வந்து ராஜிகரம் சாப்பிடுவார், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது அம்மா சாப்பிட்றாங்க. பாருங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். எல்லாம் அம்முக்கு கிடச்சிருக்குது விடுங்க அவ்வளோ இல்லை. பாருங்க லெக் பீஸாக பார்த்துங்க எப்படி பார்த்தீங்களா லெக் பீஸு. அதான் பாருங்கள் யார் யார் லெக் பீஸ்லாம் சாப்பிட்றீங்க அம்மு மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மு மாதிரி யார் யார் லெக் பீஸ்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்க, அந்த அனுபவம்லாம் யார் யாருக்கு இருக்குன்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரியாணி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு லெக் பீஸ் வந்திருக்கோம், ஏமாந்துருப்பீங்க வராமல், அதெல்லாம் கொஞ்சம் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கிடைச்சிச்சா கிடைக்கலன்னு. இப்போ வந்து அம்மு சாப்பிட போகிறாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு போட்டாச்சு, மாமாவுக்கு போடலாமா? எனக்கெல்லாம் நிறைய வேணும் அதேதான் பிரியாணிலாம். எனக்கு வந்து லெக் பீஸு, மாமாவுக்கு எலும்பு. பாருங்க எனக்கு லெக் பீஸே கிடையாது தான், எனக்கு அந்த பீஸ் மட்டும் தான் நான் பார்த்தீங்கன்னா. நீங்கள் கேட்க வேண்டிய கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து எனக்கும் அதிகமாக வைக்க சொல்லி லெக் பீஸ் கொடுக்க சொல்லி இருக்கும். மாமாவுக்கு லெக் பீஸ் எக்கு வச்சிடலாம். பாருங்க அவங்களுக்கு வந்து லெக் பீஸா, நம்மளுக்கு வந்து எக்கா. இது என்ன கணக்கு? அப்போ எவ்வளோ சிக்கன் பிரியாணி கொடுக்குவேன். பார்த்தீங்க கொஞ்சமாக கொடுக்கலாம், கொஞ்சமாக கொடுத்துட்டு அப்புறமா நம்ம சாப்பிடலாம். ஏன்னா மாமாவுக்கு தான் வாங்கி வந்தாங்க. மாமாவும் எனக்கு வெறும் முட்டை மட்டும், அப்புறமா சோறு வெறும் சோறு அவ்வளோதான். இதை பாருங்க லெக் பீஸ், இதான் லெக் பீஸ், அவருக்கு லெக் பீஸ். நம்மளுக்கு கிடைச்சது அவள் தான். தயிர் பச்சடி வந்து நான் ஓப்பன் பண்ணுறோம். தயிர் பச்சடி கொஞ்சம் கொடுத்தது பாருங்க. எனக்கு அடுத்து சாப்பாடு தான், இதுதான் சாப்பாடு. இதை பாருங்க எனக்கும் கேட்டு சாப்பாடு தான். லெக் பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது முட்டை தான் இருக்குது. பார்க்குறவங்களுக்குலாம் வாய் போடுங்க. இந்த மாதிரிலாம் காரி கேட்டு சாப்பிடலாம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து பிரியாணி வந்து சேலஞ்சு பண்ணலாம். யார் பெஸ்ட்டு சாப்பிட்றோம். ஓகே பிரியாணி சேலஞ்சா பார்த்துக்கோங்க.
பானிபூரி சேலஞ்சு போய் பிரியாணி சேலஞ்சு அது வந்து பானிபூரி பரோட்டா சேலஞ்செலாம் போய் நீ இப்போ பிரியாணி சேலஞ்சு பண்ணுது. இந்த மாதிரி பிரியாணி சேலஞ்சு பண்ணால் பிரியாணியே இல்லாமல் போயிடும். பரோட்டா சேலஞ்செலாம் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேங்க. என்ன பண்ணுறது, நேரம் டைம் கிடையில, அதெல்லாம் இல்லைன்னா சரி நீங்களே வந்து எடுக்கலாம் வேணாம் வந்து வச்சுருந்தாங்க. நான் உட்காந்து எடுத்தே ஆகணும்னு சொல்லி தான் எதுவுமே எதிர்பார்க்காம தான் செஞ்சேன். நீங்கள் பிரியாணியும் வந்து கேட்கவே இல்லாமல் திடீர்னு வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி திடீர்னு நான் தான் முடிவு பண்ணி எடுத்துக்கிறேன். அம்மா வந்து சரி எடுக்கலாம் நம்மளாம் சொல்லி வீடியோ போடலாம் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாட்டில் ஓகே வாங்க சாப்பிடலாம் எல்லாருமே. ஏன்னா அப்புறம் சாப்பாடு கூப்பிலேயே வச்சுக்கூடாது. ஓகேங்களா, சாப்பிடுவாங்க. மாமா வந்து லைட்டாக முக்கிய ஆட்டுக்கிட்டு யாராருக்கு பிரியாணி பிடிக்கும் ரொம்பன்றதை கமெண்ட் பண்ணுங்க மெயினா. ஓகேங்களா, அதாவது லெக் பீஸ் வச்சது யாராருக்கு பிடிக்கும், இல்லை பிரியாணி நார்மலாக பிரியாணியே பிடிக்கும் வச்சு சாப்பாட்டோட அவங்களுக்கு அவங்க ஆய்வுகளுக்கு நீ சாப்பிட்ற பார்த்தா அவங்களுக்கு என்ன. ஓகே, அதுனா நாங்கள் வந்து எப்பவுமே ரெகுலர் கடையில் தான் வாங்குவோம். எப்பவுமே ஒரே கடை இந்த கடை தான் வாங்குவோம், ரெகுலராக வாங்குவோம். அது நம்ம போனவே லெக் பீஸ் வச்சு கொடுத்துருவாங்க எல்லாருக்குமே. லேட் ஆகும்னா நம்ம கேட்டு வாங்கணும். இந்த மாதிரி வச்சு வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ரெகுலராக அதே நீங்கள் அதுக்கு நீங்கள் நினைக்காதீங்க தினைக்குமே போகிறோம் அப்படின்னா எப்படின்னா சாப்பிடும் போல நீங்கள் இருந்துச்சுன்னா அன்றைக்கி வாங்குவோங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு 3 மிஸ் ஆகுது. அது வந்து கண்டுபிடிக்க சொல்லுவேன். இந்த ஐடியில் ஒன்று மிஸ் ஆகுது. இந்த ஸ்வீட் மிஸ் ஆகுது. ஸ்வீட்டு கொடுப்பாங்க, அது ஸ்வீட் கரையாச்சுட்டாங்க, அதை கொடுக்கல. ஸ்வீட் கொடுப்பாங்க. அது அதனால் வந்து நாங்கள் அது நல்லா இருப்பாங்க சாப்பிட்டா எப்பவுமே எனக்கு பிடிக்கும். ஆனால் கொடுக்கல. ஏன்னா சில நேரத்தில் கிடைக்கிறதில்ல, அது காலியாகிடுதுன்னு நினைக்கிறாங்க. சூப்பராக இருக்குதாங்க பிரியாணி, எப்பவுமே நல்லா இருக்குது. என்ன மாதிரி இப்படி வச்சு பார்த்துக்கங்க. அப்படி சாப்பிடணும். எல்லாருக்கும் அப்புறம் சாப்பாடு பட்ஜெட்டுக்குமே போட்டிருக்கோம். தாராளமாக செஞ்சு போகிறேன் பாருங்க. யாரும் பாருங்க எல்லாம் வந்து அம்மா பிரியாணி செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக அவங்க செஞ்சிடலாம். யாரும் வரீங்களா எல்லாரும் பிரியாணி இந்த எப்பிசான்னு கேட்டுக்கணும். லைக் பீஸ் எக்கு தயிர் பச்சடி எல்லாமே போடுறாங்க. அம்மா பரவாயில்லையும் வந்துருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து அந்த இனிப்பும் குறைத்து அந்த தயிர் இல்லை கத்திரிக்காய் அந்த இது சொல்லுவாங்க, கத்திரிக்காய் தொக்கு, அது கத்திரிக்காய் தொக்கு படம் உங்களுக்கு பிரியாணி படம் பண்ணாமல் வந்து சாப்பிடுவாங்களா? கண்டிப்பாக. ஓகே, நான் வந்து சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா பிரியாணி யாராருக்கு பிடிக்குன்றது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேவரட் ஃபுட் யாராருக்கு ஓகேங்களா? எனக்கு வந்து பிரியாணி ஃபேவரட் ஃபுட் தான். யாரை கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க, பிரியாணி தான் அப்படின்னு. யார் வந்தாலும் பிரியாணி வந்து அவங்க செஞ்சு போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து அதில் வீடியோ வந்து வாய்ஸ் கட்டாச்சு லைட்டாக, அதனால் அந்த வீடியோ எதாவது கட் பண்ணிட்டுங்க. பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பட் வந்து பிரியாணி யாராருக்கு பிடிக்கும், யாராருக்கு ஃபேவரட் ஃபுட் அதுன்றது வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் இல்லை, கமெண்ட். அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ தொடர்ந்து போடுவோம். ஏன்னா கொஞ்சம் சில காரணத்தினால சில நேரத்தில் போட முடியாது. எடுக்கிற வரைக்கும் எடுக்கிறோம், பட் எடிட் பண்ணி போட முடியறதில்லை. அதனால கொஞ்சமாக போட முடியாது. சரி, மேலே கரெக்டாக வீடியோ போடணும். நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம் வீடியோ. மாமா அதனால அப்படியே உட்கார வச்சிட்டேன். அதால இதுக்கு மேலே கண்டிப்பாக வீடியோ வரும். வீடியோ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கஷ்டம், மார்னிங் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைம் நீங்கள் வந்து வீடியோ எதிர்பார்க்கலாம். ஈவினிங் வந்து 6 o'clock வந்து 8 o'clock வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வீடியோ வர. அந்த டைமில் போடுங்க. அப்படி இல்லைன்னா டைம் சேஞ்ச் பண்ணாமல் உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். எந்த நேரத்தில் போடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஓகே.